உங்களுக்கு இந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பீட்டா அமைப்பு. அவங்க விஜய்க்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒரு கடிதம் குடுத்துருக்காங்க. புறாவுக்கு ஏதோ கலர் படிச்சு இது பண்ணி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, பீட்டா அமைப்புன்றதே பார்த்தீங்கன்னா, நாங்க பீட்டாக்கு எதிரா தான் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே முன்னெடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேச அளவுல இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ம். பணக்காரர்கள் மட்டுமே இருக்கிறவங்க. அவங்க விலங்குகளுக்காக பேசுவாங்க. ஆனா, ஆம் அது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன அது அடிப்படைன்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டுன்றது ஏறு தழுவுதல் தான். வீட்ல ஒருத்தரா தான் ஒரு பிள்ளையா தான் காளைய நம்ம வளர்க்குறோம். அதை யாரும் துன்புறுத்துறதெல்லாம் கிடையாது. இத துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போடுறாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலாம் புல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆமா. அது காளைகள பார்த்தீங்கன்னா, ஈட்டி வச்சு குத்துவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த பீட்டா இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு செட்டப் டீம் தான் பீட்டா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பெருசா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே.